இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். முதலமைச்சருடைய நோக்கம் புதுமை பெண், தமிழ் புதல்வன் அந்த திட்டங்கள் மூலமாக படித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அந்த துவக்கத்திலே அழைத்து வந்து திண்டியவனத்தில் சிப்காட் தொழில்போட்டை அதை உருவாக்கிய காரணத்தினால் இன்றைக்கு சுமார் 25,000க்கும் மேற்பட்ட நம்முடைய படித்த வேலை இல்லாத இந்த மாணவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. 100% நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்ற பெருமை. அதுதான் நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறோம், சொல்கிறோம். நாங்கள் சொன்னோம், சங்கராபரணி ஆற்றங்கரை ஆற்றில் ஒரு தடுப்பு அணை விவசாயிகளுக்காக கட்டுவோம் என்று சொன்னோம், கட்டியிருக்கிறோம். எங்களுக்கோ எதிர்த்தரப்பு அரசியல் ரீதியாக நிற்கிறவருக்கு போட்டி இல்லை. எங்கள் ஒன்றிய செயலாளருங்க 2 பேரும் போட்டி போட்டுருக்கிறாங்க. நான் 60,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வேன், ஒருத்தர் 75,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வேன்னு எங்கள் கழக நிர்வாகிகள் ஆர்வத்தோடு. காரணம் நம்முடைய முதலமைச்சருடைய சாதனைகள். சொன்னதை செய்தோம், செய்ததை சொல்வோம், செய்யாதையும் செய்தோம் சொல்வோம் என்ற ஒரு நிலையை செய்து காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். ஏழை எளிய மாணவர்களுடைய எதிர்காலம் நம்முடைய பகுதியில் ஒரு ஒளிமயமான காலமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே முதலில் என்னுடைய கோரிக்கையாக வைக்கும்போது ஒரு கடிதத்தை எழுதி எடுத்துன்னு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்க போகிறேன். சிரிச்சனே சொன்னார், இன்னும் நீங்கள் எம்எல்ஏ ஞாபகத்திலே மனு கொடுக்குறீங்களா அமைச்சராச்சேன்னு சொல்லி. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு முன்னாள் அமைச்சரும் செஞ்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருமான திரு செஞ்சி மஸ்தான் அவர்கள் இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடையில அவரோட நம்ம சில முக்கியமான கேள்விகளை வைக்கிறோம். சார் வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த தேர்தலை விடவும் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி வித்தியாசமாக பார்க்குறீங்க? என்னுடைய அரசியல் அனுபவத்தில் முதல் காலகட்டத்தில் 1976 முதல் இன்று வரையிலும் பல்வேறு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இதையெல்லாம் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். பல பேருக்கு ஆதரவாக நான் பணியாற்றி இருக்கிறேன். அன்றைய காலகட்டங்களெல்லாம் கடந்து இன்றைக்கு பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை, இனமான பேராசிரியர் இல்லை, முரசொலி மாறன் இல்லை, இப்பேற்பட்ட திராவிட மாடலுக்கு உரிய தலைவர்கள் இல்லாத காலகட்டத்தில் இன்றைக்கு ஒரு நவீன சிற்பியாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திகழ்கிறார் என்ற நேரத்தில் எங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பூரிப்பு, மகிழ்ச்சி, ஆனால் அதிசயமாக தெரிகிறது. அவருடைய ஒவ்வொரு பணிகளும், அது அரசு தரப்பு பணிகளானாலும் இயக்க தரப்பு பணிகளானாலும், கலைஞருக்கு பிறகு கழகத்தை தலைமையேற்றார், கலைஞருக்கு பிறகு ஆட்சி கட்டிலே அமர்ந்தார். கழகத்தையும் மக்களையும் அவர் வழிநடத்தி செல்லுகின்ற பாங்கை பார்த்தால் எங்களுக்கு மீண்டும் பெரியாராக வந்திருக்கிறார், அண்ணாவாக வந்திருக்கிறார், முத்தமிழறிஞர் கலைஞராக வந்திருக்கிறார் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. போட்டி எப்படி சார் இருக்கு? போட்டி சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு அவங்களுக்கு போட்டின்னு. இப்போ என்னன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி செஞ்சி தொகுதியில், என்னுடைய தொகுதியில் போட்டி 2 பேருக்கு. செஞ்சி ஒன்றிய செயலாளர் விஜயகுமாருக்கும் மேல்மலையினர் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செயனுக்கும். இவங்களுக்கு 150 பூத்து, இவங்களுக்கு 150 பூத்து. இடையில் செஞ்சி பேரூர் கழக செயலாளர் 26, அனந்தபுரத்தில் 7 பூத்து. இந்த எங்கள் திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் இதில் யார் முன்னிலையில் ஓட்டுகளை பெற்றுக் கொடுப்பதில் என்பதுதான் என்னுடைய தொகுதியினுடைய போட்டி நிலவரங்கள். இங்கே செஞ்சி கோட்டை, அதை நீங்கள் ஒரு பாரம்பரியமான அந்த கோட்டைங்கிற அங்கீகாரத்தை இன்னும் பெற்றுக் கொடுக்கல அப்படிங்கிறது சார். அதுதான் கடந்த காலங்களில் எல்லோரும் சொன்னார்கள், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் என்கிற
தாரக மந்திரத்தினுடைய கலைஞருடைய தொண்டன் என்பதால் உங்களில் ஒருவன் சொன்னதை செய்வேன் என்று சொல்லுகிற நம்முடைய தளபதியினுடைய அறிவுறுத்தல் போடு செஞ்சி கோட்டையே இன்றைக்கு உலக அளவில் அந்தஸ்து பெறுகின்ற அந்த பட்டியல் யுனெஸ்கோவில் இன்றைக்கு பட்டியல் இடம் பெற்று இருக்கிறான்னு சொன்னால் இதுதான் என்னுடைய விடாமுயற்சி. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதை எப்படி இருக்குது அதை பார்க்கும்போது ஒரு பெரிய சுற்றுலா தலமாக இன்னும் அமைக்கலையே. சுற்றுலா தலமாக அதை விரிவாக்கம் செய்கின்ற பணிக்கு தான் இது ஒரு எடுத்துக்காட்டு. முதலில் செஞ்சிக்கோட்டை வரலாறு இது தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், ஓரளவு இந்தியாவில் இருக்கின்றவர்களுக்கு வரலாற்றை அறிந்தவர்களுக்கு, இல்லை அது ஒரு பாடமாக சொல்லுகின்ற நேரத்தில், இல்லை படிப்பதில் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் அந்த வரலாற்றை அறிந்து கொள்ளுகின்ற இளைஞர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் சாதாரண பாமர மக்கள் மத்தியிலே செஞ்சிக்கோட்டையினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு யுனெஸ்கோ அதில் தன்னை செஞ்சிக்கோட்டையை இணைத்து இருப்பது தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் அதை தெரிகிற பட்டியலில் சென்றிருக்கிறது. எனவே படித்த இளைஞர்கள் கையிலே வைத்திருக்கின்ற கை தொலைபேசி மூலமாக அதனுடைய புள்ளி விவரங்களை சேகரிக்கின்ற நேரத்தில் செஞ்சிக்கோட்டையினுடைய அடிப்படை வசதிகள் அன்று இன்று எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுகிறார்கள். நாளை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மதிப்பீடுகள் தயார் பண்ணுகிற பணி இப்பொழுது நடைபெற்று. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதாவது வயதானவர்களும் சிறிய பிள்ளைகளும் அந்த உயரமான செஞ்சி ராஜாதேசிங் கோட்டைக்கு சென்று வருவது மிக சிரமமாக இருக்கிறது. இதற்கு ஒரு நாள் முழுமையாக தேவைப்படுகிறது. எனவே தான் அது எளிதாக செல்லுகின்ற வகையில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் தான் பழனியில் இருக்கிற கோயிலுக்கு அங்கே அந்த வசதிகள் செய்யப்பட்டது, ரோப்கார் செய்யப்பட்டது. அந்த வசதி செய்யப்படும் போது நான் பேரூராட்சி தலைவராக இருந்த காலத்தில் அதை சென்று பார்க்க வேண்டும் என்று நான் போய் பார்த்தேன். நான் பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சியில் ஒரு முறை அந்த பயணம் செய்தேன் மேலே செல்வதற்கு, மறுபடியும் கீழே வந்தேன், மீண்டும் இன்னொரு முறை பயணம் செய்வோம் என்ற ஒரு மகிழ்ச்சி நானும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த அருமை சகோதரர் ராதாமணியும் அதை போய் பார்த்துட்டு வந்த பிறகு செஞ்சிக்கோட்டையில் எப்படியாவது இதை போட்டணும் அப்படின்னுடைய விருப்பத்தை சொல்லியிருந்தேன். அப்போ ராதாமணி சொன்னார், நீ சட்டமன்ற உறுப்பினரான பிறகு இந்த கோரிக்கை வைங்க, கலைஞர் அதை நிறைவேற்றுவார் என்று அவர் சொன்னதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த. சரி, 5 வருஷம் நீங்க இப்போ இருந்தீங்க, அமைச்சரா இருந்தீங்க, ஏன் அதை நடைமுறைப்படுத்தல? அதாவது ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தமிழக அரசு சார்பாக இங்கே பரிந்துரை செய்யப்படுவதை உடனடியாக அவர்கள் எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை, இல்லை நிராகரித்தால் கூட நாம் ஏதேனும் போய் அதுக்குரிய காரணங்கள் என்ன என்று கேட்கலாம். ஆனால் பெறுகிற மனுவை அசையாமல் அங்கே டெல்லியிலே வைத்துக்கொண்டு பார்க்கலாம் 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 என்று சொல்லுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால்தான் நாங்கள் எங்கள் துறை சார்பாக இது ஒன்றிய அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் பிள்ளைகளை, தமிழ் உறவுகளை, வேர்களை தேடி என்று நம் தமிழகத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 200 பிள்ளைகளை அழைத்து வந்து உங்களுடைய தமிழ் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, உங்களுடைய மூதாதைகள், உறவினர்கள் தமிழகத்தில்தான் இருக்கிறார்கள், எனவே வேர்களை தேடி வாருங்கள் என்று அழைத்து வந்த காரணத்தினால், அவர்கள் சுற்றி பார்த்த காரணத்தினால் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக அவர்கள் சுற்றி பார்த்து குறிப்பெழுது சொல்லுகிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற மாணவர்கள் செஞ்சிக்கோட்டையினுடைய பெருமையை, வரலாற்றை நிலைப்படுத்தி ஒன்றிய அரசாங்கத்துக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அந்த நிலை இன்றைக்கு ஓரளவு முதல் கட்டமாக யுனெஸ்கோவில் சேர்க்கின்ற பணி இப்பொழுது நடைபெற்று இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகள் ஒரு பெரிய ஆட்சி திமுகவுக்கு மக்கள் கொடுத்துருந்தாங்க. இதில் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் இந்த செஞ்சி தொகுதி, இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள இந்த அரசு நிறைவேற்றி விட்டாங்க. 100% தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் சொன்னதை 100% விழுப்புரம் மாவட்டத்துக்கு 100% நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்ற பெருமை. அதுதான் நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறோம், சொல்கிறோம். நாங்கள் சொன்னோம், சங்கராபரணி ஆற்றங்கரை ஆற்றில் ஒரு தடுப்பு அணை விவசாயிகளுக்காக கட்டுவோம் என்று சொன்னோம், கட்டியிருக்கிறோம். மேல்கலவாய்
கடந்து செல்வதற்காக மழை காலத்தில் 1 மாத காலம் நீங்கள் மற்ற 3 கிலோமீட்டர் சுற்றி வருகிற நிலையை தவிர்த்து மேம்பாலம் கட்டப்படும் என்று சொன்னோம், கட்டி இருக்கிறோம். இதே போல செஞ்சி தொகுதியில் 32 இடங்களில் மழை காலத்தில் வீடூர் டேமுக்கு செல்லுகிற தண்ணீரால் தடைப்படுகின்ற போக்குவரத்தை எல்லாம் இன்றைக்கு நிவர்த்தி செய்து அந்த பணிகளை செய்திருக்கிறோம். சாலை அபிவிருத்தி பணிகளை செய்திருக்கிறோம். ஒரு வழி சாலை இருவழி சாலையாகும், இருவழி சாலை ஒரு வழி சாலையாகும், அதை செய்திருக்கிறோம். கல்வியின் மூலமாக இன்றைக்கு நாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய நோக்கம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் அந்த திட்டங்கள் மூலமாக படித்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அந்த துவக்கத்திலே அழைத்து வந்து திண்டிவனத்தில் சிப்காட் தொழிற்போட்டை அதை உருவாக்கிய காரணத்தினால் இன்றைக்கு சுமார் 25,000க்கும் மேற்பட்ட நம்முடைய படித்த வேலை இல்லாத இருந்த மாணவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. எனவே எண்ணற்ற திட்டங்கள் இந்த திண்டிவனம் திருவண்ணாமலை அந்த புதிய ரயில் வழித்த பாடம் தடம் இது கிட்டத்தட்ட ஒரு 2008 அடிக்கல் நாட்டினது, இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல. அதுக்கான அதான் காரணம்னா இப்போ தமிழக அரசு சார்பில் கேட்டு பெற வேண்டியது உடனடியாக நான் பெற்றுக்கொடுத்தேன். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அதுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொன்னால் சிப்காட் தொழில்நுட்பம் கொடுத்தாங்க. மேலும் இந்த பிள்ளைகள் பட்டப்படிப்பு பெற வேண்டும், 12ஆம் வகுப்பு வரையில் தான் செஞ்சியில் உள்ளது, திண்டிவனத்திற்கும் விழுப்புரத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் செய்யாருக்கும் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது, செஞ்சிலே ஒரு அரசு கலைக்கல்லூரி தேவை என்று என்னுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக அது வழங்கினார். இன்றைக்கு 4 ஆண்டு காலமாக 40 ஆண்டு கால கோரிக்கை 4 ஆண்டு காலமாக இன்றைக்கு அரசு கலைக்கல்லூரி இன்றைக்கு துவக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. உடனே விழுப்புரத்துக்கு வந்தார் மாண்புமிகு முதலமைச்சர், உங்களுக்கு தெரியும் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த மேடையில் ஒரு கோரிக்கை வச்சேன், படித்து இளைஞர்கள் சிப்காட்டுக்கு வேலை போகணும்னு சொன்னால் அதுக்கு ஐடிஐ முடிச்சிருக்கிற பிள்ளைகள் தேவைப்படுது, அதனால் செஞ்சிக்கு ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி பேசும்போது செஞ்சிக்கு அப்படின்னாரு. உடனே அடுத்தது என்னான்னு கேட்குறாருன்னு புரிஞ்சுன்னு மரக்காணத்துக்கு ஒன்று தேவை அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த மேடையில் அங்கே தொழிற்பயிற்சி நிலையத்தை ஐடிஐ அறிவித்து இன்றைக்கு சிறப்பாக அந்த பணி நடைபெற்று கொண்டு இருக்குது. அந்த மாணவ பிள்ளைகளை சேர்த்துக்கிற பணியும் நாங்கள் துவக்கி இருக்கிறோம், நல்ல முறையில் நடைபெற்றிருக்கோம். செஞ்சி தொகுதியை பொறுத்தவரையிலும் திண்டிவனம் விழுப்புரம், இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பணிகள், ஒரு 40 ஆண்டு கால கோரிக்கை திண்டிவனத்தில் பேருந்து நிலையம் கம்பீரமாக இப்போ கட்டி மாண்புமிகு முதலமைச்சரே வந்து திறந்திருக்கிறார். ஒரு மாவட்ட தலைநகருக்கு உள்ள அந்தஸ்தை திண்டிவனத்துக்கு கொடுக்க வேண்டும் மருத்துவமனைக்கு என்று கேட்டோம், அதையும் கொடுத்து 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணியும் நிறைவேற்றி திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வழிவகுத்து இருக்கிறது. இப்படி எண்ணற்ற திட்டங்கள் 2 கோடி ரூபாயில் அரசு சார்பில் அறிவுசார் மையமும் திண்டிவனத்துக்கு வழங்கப்படும். இதுவரைக்கும் நீங்க அதிமுக கூட போட்டி போட்டுருந்தீங்க, இந்த முறை தாவேகா இவங்கெல்லாம் புதுசா வந்திருக்காங்களே, இது உங்க பகுதியில் எப்படி இருக்கு? நான் 2016இல் அதிமுகவோடு போட்டியில் கலந்து கொண்டேன். அப்பொழுது 22,000 வாக்குகள் பெற்றேன். அதை கடந்து 2021இல் பாமகவோடு போட்டியிட்டேன், 38,000 வாக்குகள் பெற்று நான் வெற்றி பெற்று வித்தியாசத்தில். இப்பொழுது நீங்கள் சொல்வதை போல எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாலும் திராவிட மாடல் ஆட்சியில் செய்த சாதனைகளும் அந்த போட்டியில் அப்படி கடுமையா இருக்கான்னு வந்திருக்கு. சொல்றேனே, நீங்க தான் கடுமையா இருக்கிற மாதிரி காட்டுறீங்க. எங்களுக்கு போட்டியை செஞ்சு தொகுதியில் சொல்லிட்டேனே, எங்களுக்கோ எதிர்த்தரப்பு அரசியல் ரீதியாக நிற்கிறவருக்கு போட்டி இல்லை. எங்க ஒன்றிய செயலாளருங்க 2 பேரும் போட்டி போட்டுங்கிறாங்க. நான் 60,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வேன், ஒருத்தர் 75,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வேன்னு எங்கள் கழக நிர்வாகிகள் ஆர்வத்தோடு. காரணம் நம்முடைய முதலமைச்சருடைய சாதனைகள். சொன்னதை செய்தோம், செய்ததை சொல்லுவோம், செய்யாதையும் செய்தோம் சொல்லுவோம் என்ற ஒரு நிலையை செய்து காட்டியிருக்கிறார் நம்மளுடைய முதலமைச்சர். நம்ம முதலமைச்சர் இப்போ தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு. நீங்கள் 16இல் அவர் 21இல் தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, ஸ்டாலின் வந்து பொய்யா சொல்கிறாரு, வாக்குறுதி
அது நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னார். எல்லாத்துக்கும். ஆட்சி ஆமாம் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னார். அவர் திட்டங்கள் ஒவ்வொரு திட்டங்களாக சொன்னார். இந்த மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி கொடுக்க முடியும், நாங்களும் தான் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம், இல்ல, அனைவருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? அனைவருக்கும் எப்படி கொடுக்க முடியும், இதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் எல்லோருக்கும் எல்லாமே என்கிற தாரக மந்திரம் தான் திராவிட மாடல் ஆட்சி. எனவே எல்லோருக்கும் தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் சிறு சிறு விதிமுறைகளை வச்சு எல்லாருக்கும் 1,31,00,000 பேர் கொடுத்துட்டோம். அந்த மாதிரி அடிப்படையில் இங்கே வயதான முதியோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 37 லட்சம் பேர் கொடுக்குறோம். ஓகே, முதியோர் 37 லட்சம் பேருக்கு முதியோர்களுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,70,70,000 பேர் மாதாந்தம் ஓவரால் தமிழ்நாட்டில் சொல்றீங்க? ஓவரால் தமிழ்நாட்டில். ஓகே. அதில் செஞ்சி தொகுதியில் கூடுதலாக நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமாம். உங்களுக்கு திருப்தியா இருக்கிற விஷயம் என்ன சார்? உங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கும்போது நீங்க ரொம்ப திருப்திகரமா மனதுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது? இந்த இயக்கத்தில் நான் என்னை இணைத்து கொண்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை, பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த திமுகவினுடைய விதிமுறைகள். ஒரு இயக்கத்தில் உறுப்பினர் எப்படி இருக்கணும், கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அதை அண்ணாவுக்கு பிறகு வழி நடத்திய முத்தமிழறிஞர் கலைஞர் எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் என்று அண்ணாவிடத்திலே பெற்று பல்வேறு காலகட்டங்களில் சோதனைகள் எல்லாம் கடந்து இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய கலைஞர் ஆட்சியிலே 76 வரையிலும் இருந்தாலும் அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு 12 ஆண்டு காலம் ஆட்சி இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்து இந்த இயக்கத்தையும் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொல்லப்பட்ட நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு எங்கே தங்கு தடை வந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுத்து அதை தடுத்து நிறுத்திய தலைவருடைய செயல்பாடு. அதற்கு குறிப்பாக மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் திமுக. அதில் இடஒதுக்கீடை நாம் வலியுறுத்தி சொல்லுகின்ற நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வருமான அடிப்படையில் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று அவர் சொன்னவுடன் அன்றைக்கு கலைஞர் எழுந்து மிக வேகமாக வருமான அடிப்படையில் இந்த தமிழ் சமுதாயத்தை அவ்வளவு சர்வசாதாரணமாக எடை போட முடியாது, எனவே எல்லோருக்கும் சமூக நீதி இடஒதுக்கீடு தேவை என்பதுதான் எங்களுடைய கொள்கை என்று போராட்டத்தை ஆரம்பித்து 3 நாட்களில் கலைஞர் போராடுகிறார். எனவே இந்த திட்டத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அதில் பின்வாங்கினாரே. அதையெல்லாம் உற்று பார்க்கின்ற நேரத்தில் அதே நேரத்தில் அவசர கால சட்டத்தில் நேரத்தில் கலைஞரே நம்முடைய தளபதியை வழிகூட்டி சிறைக்கு அனுப்பிய அந்த செயல், இதையெல்லாம் உற்று பார்க்கின்ற நேரத்தில் இருந்தால் இந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய எம்எல்ஏ அமைச்சர் அப்போ நீங்க நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்களா? அதுல ரொம்ப மனநிறைவா இருக்கு இந்த தொகுதியில அப்படின்னு? என் வாழ்நாளில் நான் மகிழ்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை செய்து இருக்கிறேன். 1000 கோடிக்கு மேல் நிதியை பெற்று தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக செய்திருக்கிறேன். அமைச்சர் என்ற முறையில் மாவட்டம் முழுக்க செய்திருக்கேன். என்னுடைய மன நிறைவு நான் சொன்னால் செஞ்சிக்கு அரசு கலை கல்லூரி பெற்றுக் கொடுத்ததுதான் என் மன நிறைவு. காரணம், சிறிய வயதில் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் உயர்கல்வி பெற முடியவில்லை, கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை. அப்பொழுது கலைஞரை போல தளபதி ஸ்டாலினை போல அவர்கள் முதலமைச்சராக இல்லை, படிப்பதற்கு முன்னுரிமை வழங்கி இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் அன்னைக்கு வழங்கலை. அதால அன்னைக்கு வறுமையில் ஏழ்மையில் அறியாமையில் இருந்த காரணத்தினால ஒரு உயர் படிப்புக்கு செல்ல முடியாது போய்விட்டதே என்ற ஏக்கம் தாக்கம் எனக்கு இருந்தது. அதன் தொடர்ச்சியாக என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் நான் படிக்க வைத்தேன், பட்டதாரிகளாக்கினேன். அதால் ஏழை எளிய மாணவர்களுடைய எதிர்காலம் நம்முடைய பகுதியில் ஒரு ஒளிமயமான காலமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே முதலில் என்னுடைய கோரிக்கையாக வைக்கும்போது ஒரு கடிதத்தை எழுதி எடுத்துன்னு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்க போகிறார். சிரிச்சனே சொன்னார், இன்னும் நீங்கள் எம்எல்ஏ ஞாபகத்திலே மனு கொடுக்குறீங்களா அமைச்சராச்சேன்னு சொல்லி.
அமைச்சராக இருந்தாலும் என் தொகுதியினுடைய கோரிக்கை உங்கள் கவனத்துக்கு எடுத்துன்னு வரேன். இது இப்போ இப்போ 2021 தளபதிட்ட நீங்க உங்க ஸ்டாலின்ட்ட போனீங்க. ஆமாம், அவர் முதலமைச்சர், நான் அமைச்சர். சரி, அமைச்சரா பொறுப்பெடுத்துன்னு அவரை சந்திக்க போறேன். சந்திக்க போகும்போது முதல்ல ஒரு கடிதத்தோட போனேன். சிரிச்சனே சொன்னாரு, நீங்க எம்எல்ஏ ஞாபகத்தில் வந்துக்கிறீங்களா மனு கொடுக்க? நான் அமைச்சராச்சு அப்படின்னாரு. நான் அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சர் நீங்க, என்னுடைய தொகுதி கோரிக்கையை உங்ககிட்ட முதல்ல எடுத்து வைக்கிறேன்னு வாங்கி பார்த்துட்டு, சரி 40 ஆண்டு கால கனவு அவங்களது, சரி ரைட் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஆண்டு அந்த ஆண்டு என்னன்னு சொல்லலை. ஆனால் சட்டமன்றத்தில் பார்த்தா உடனடியாக செஞ்சிக்கு அரசு கலைக்கல்லூரி வழங்கப்படும் என்று அந்த அறிவிப்பு வந்தது. அப்பொழுதுதான் நான் பெரிய பெருமைப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். சரி சார், இனி அடுத்து என்ன மக்களுக்கு வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்கிறீங்க? விவசாயிகளுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நேரடி அரசாங்கம் நெல் கொள்முதல் இப்பொழுது செய்கிறது. விலையும் உயர்த்தி கொடுப்பதற்காக அறிவிப்பு வந்துள்ளது. அதன் மூலமாக விவசாயம் நிறைந்த செஞ்சி தொகுதியில் உலர்களங்கள் எண்ணிக்கை கூடுதலாக்குவது, நவீன முறையில் உலர்களங்கள் அமைத்தது, அந்த விவசாயிகளுடைய நெல்லை விலை நல்ல உயர்வு வர வரையிலும் அதை சேமிப்பு வைப்பதற்காக விவசாயிகளுக்கே அந்த பகுதியிலே அந்த சேமிப்பு கிடங்குகளை அமைப்பது. இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு. அதே இந்த கோரிக்கை நம்ம 2021 வாக்குறுதியிலேயே மாவட்டம் தோறும் குடோன் வைக்கப்படும் இருக்கு, நிறைவேற்றி இருக்கிறோம். அதற்கு உதாரணம் இப்போ சிங்கவரத்தில் ஒன்று இருக்கு. ஒரு இன்னாண்ட வந்த உடனே கிருஷ்ணாவரத்தில் கேட்குறாங்க, சிறுகடம்பூரில் கேட்குறாங்க, அதுக்கு பின்னாடி கவரையில் ஒன்று போட்டுட்டோம். இப்போ இது விரிவாக்கம் ஒவ்வொரு கிராமத்திலும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 160 உலர்களங்கள் குடோன்கள் எங்களுடைய செஞ்சி தொகுதியில் அமைக்கப்பட்டு உள்ளது. மேலும் 300க்கு மேற்பட்டு தேவைப்படுகிறது. அதை கோரிக்கையை வலியுறுத்தி அந்த உண்மை நிலையை எடுத்து சொல்லி, நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சியில் நெல் கூடுதலாக விளைகிறது. அப்போ அந்த விவசாயிகளுக்கு தேவையான பாதுகாப்பான அந்த சேமிப்பு இடங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அது முழு முயற்சி அதில் எடுப்பேன். அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகள், திண்டிவனத்தில் சிப்காட் தொழிற்பூங்கா மாதிரி செஞ்சி பகுதியில் இப்போ ஒரு 200 ஏக்கரா நிலத்தை ஆய்வு செய்துங்கிறோம். அரசுக்கு சொந்தமான இடமாகவும் அரசுக்கு சொந்தமாக இடம் தேவையான அளவுக்கு தனியார் இடத்துல பெற்றுக்கொள்வதற்காக ஒரு முயற்சிகள் எடுத்துன்னு இருக்கிற அது மேல்மலையனூர் ஒன்றியம் எய்யல் பகுதியில் அதை சிப்காட் பூங்காவை உருவாக்கணும். இங்கே மேல்மலையனூர் தாலுக்காவில் இருக்கிற ஒரு 5000 பேருக்கு 10,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பது. அதே மேல்மலையனூர் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு சார். ஆமாம், அதாவது ஃபேமஸ் ஆகிருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறதே பெரிய பெருமை இல்லையா? இந்த 5 ஆண்டு காலத்தில் பெருமையாக ஃபேமஸ் ஆகிருக்கேன். அதே அடிப்படை வசதிகள்லாம் நம்ம செய்து கொடுக்கறதால, ஒரு புற காவல் நிலையமாக வச்சுருக்கோம், ஒரு மருத்துவமனையை இங்கே வச்சுருக்கிறதால, மக்களுடைய பாதுகாப்பு அது தொடர்ந்து இருப்பதனால மக்கள் அது நம்பிக்கையோட வர ஆர்வம். அதுக்கான பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே எல்லா வசதிகளும் ஓரளவு செய்துனே இருக்கிறோம். இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ தேர்தல் தேதி அறிவித்த காரணத்தால் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடுகள் செய்து சாலைகள் விரிவாக்கம் என்ற பணி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜிஓ வெளியிடுறதுக்கு முன்னே தேர்தல் தேதியை வெளியிட்டாங்க. அதால் அது நிலுவையில் உள்ளது. அது ஜூன் மாதம் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாளில் அது மாண்புமிகு முதலமைச்சர் கோட்டைக்கு போன உடனே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு அவர் கையெழுத்து போடும்போது, முத்தான அறிவிப்புகள் அவர் கொடுக்கும்போது இதையும் பெற்று நிறைவேற்றி தருவேன். உங்களுடைய பிஸியான தேர்தல் பிரச்சார நேரத்தில் எங்களோட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.